ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். இன்றைய தினமானது அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு அழகாக கோயில் கட்டி அனைவருமே ராமபிரானை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான தருணமாகும். கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடந்தேறியிருக்கிறது. இன்று பாரத மக்கள் அனைவருமே தீபாவளி போன்ற இந்த புனித நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று மாலையில் அனைவரும் அவரவர்கள் இல்லங்களில் 5 தீபம், ஆயிரக்கணக்கான தீபங்களை கூட ஏற்றலாம், தீப வழிபாடு செய்ய இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நன்னாளில் ராமரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். ஸ்ரீ ராமபிரானானவர் அவதார புருஷர், மகாவிஷ்ணுவின் அவதாரமாவார். அது அனைவருக்குமே தெரியும். மாபெரும் சக்கரவர்த்தி, நீதி வழுவாமல் ஆட்சி செய்தவர், ஏகபத்தினி விரதர் என்கின்ற பல புகழ்களை கொண்டவராக இருந்தாலும் ராமபிரான் மீது எல்லோருக்கும் ஒரு சிறிய மன வருத்தமானது இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? அது என்ன என்றால், சீதையை கர்ப்பிணி பெண்ணான சீதையை காட்டுக்கு அனுப்பிவிட்டாரே என்பதுதான். ஏன் அப்படி செய்தார்? நீதி வழுவாமல் ஆட்சி செய்த அவதார புருஷர் தான் ஸ்ரீராமர். கடவுள்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் கண்டிப்பான ஒரு நியாயமான காரணம் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட நியாயம் என்ன என்பதை பார்ப்போம். சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்றாகிவிட்டது. நகர்வலம் செல்கிறார் ஸ்ரீராமபிரான். அப்பொழுது இரவில் மாறுவேடம் பூண்டு நகர்வலம் செல்கையில் துணி வெளுப்பவன் சீதையை தவறாக கூறுகிறார். ஆகவே உடனே சீதையை காட்டுக்கு அனுப்பிவிட்டார். இதுதான் அனைவருக்குமே தெரிந்த விஷயமாகும். ஏன் அப்படி செய்தார் என்றால், சக்கரவர்த்தியானவர் என்ன யோசிக்கிறார்? பகவான் ஸ்ரீராமபிரான் மக்களுக்கு சீதை ஒரு தர்ம பத்தினி தெய்வம் என்பதை எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் அப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அவர்களுடைய ஸ்ரீராமபிரானுடைய குடிமக்களுக்கு அது புரியாத வண்ணமாகத்தான் இருந்தது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில், புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் குடிமக்கள் இல்லை. அவர்களை எப்படி திருத்துவது என்று பகவான் ஸ்ரீராமபிரான் யோசித்தார். மக்களை அவர்கள் வழியிலேயே சென்றுதான் அவர்களை திருத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில்தான் இவ்வாறு செய்தார். ராமபிரான், சீதை இருவருக்குமே ஒரு புரிதல் இருந்திருக்கிறது. இருவருமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவுதான். சீதா பிராட்டியாருக்கும் ராமபிரான் இவ்வாறு செய்ததற்கான காரணமானது புரிந்துதான் இந்த நிகழ்ச்சியான நடந்தேறி இருக்கிறது. என்ன என்றால், ராமபிரானுக்கு 2 விதமான தர்மங்கள். ஒன்று, குடிமக்களை காப்பாற்ற வேண்டிய, குடிமக்களை பேணி காப்பாற்ற வேண்டும், ஒரு நல்ல அரசனாக இருந்து குடிமக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பக்கம் ஒரு தர்மம் இருக்கிறது. மற்றொரு பக்கம் தன்னுடைய மனைவி, குழந்தைகள் இவர்களை காப்பாற்ற வேண்டும், இவர்கள் தங்களை நம்பி வந்தவர்கள், இவர்களை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் என்கின்ற 2 தர்மங்களானது ஒரு அரசனுக்கு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா மக்கள் எல்லோருமே அரசனை பின்பற்றித்தான் நடந்து கொள்கிறார்கள். அரசன் எப்படியோ அப்படிதான் மக்களும் இருப்பார்கள். அப்பொழுதுள்ள சூழ்நிலையில் மக்கள் எல்லோருமே அரசரும் அரசியாரும் மாபெரும் தவறு செய்து விட்டார்கள். அப்படிப்பட்ட தவறை நாம் செய்தால் கூட அது தவறு கிடையாது. ஆகவே அந்த தவறை எல்லோருமே சரி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எனவேதான் ஒரு பெரிய கலாச்சார சீரழிவானது நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டு விட்டதை ராமபிரான் உணர்ந்தார். ஆகவேதான் மக்களின் மக்களுடைய அவர்கள் வழியிலேயே சென்று அவர்களை திருத்த வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ ராமபிரான் நினைத்தார். எப்படி என்றால், தற்பொழுதே உள்ள காலகட்டத்தில் வைத்துக் கொள்வோம். தற்போதுள்ள திரைப்படங்கள்
கொஞ்ச நேரம் வந்து திரைப்படத்தை கவனிக்காவிட்டால் திரைக்கதையானது நமக்கு புரிவதில்லை. அவ்வளவு வேகமாக கதை நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இதுவே வந்து திரைப்படமானது தோன்றிய ஆரம்ப காலகட்டத்தில் திரைப்படத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் மிகவும் மெதுவாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் நாட்டிய நாடகமானது நடைபெற்று கொண்ட அந்த காலகட்டத்தில் முதலில் திரைப்படங்கள் வரும் பொழுது நீண்ட வசனங்கள், பிறகு வந்து நாட்டிய நாடகம் போன்ற பாடல்கள், மீண்டும் வசனங்கள் பாடல்கள் என்று இருந்தது. அப்படி இருந்தால்தான் அப்பொழுதுள்ள மக்களுக்கு திரைப்பட கதையானது புரிந்தது. ஆனால் இப்போதுள்ள மக்கள் அப்படி கிடையாது. மிக வேகமான சுவாரஸ்யமான திருப்பு முனைகள் எல்லாம் இப்பொழுது வந்து தேவைப்படுகிறது. அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய அந்த சிந்தனா சக்தி, செயல்திறன் எல்லாம் வளர்ந்து விட்டது. இப்படி வந்து நம் கண் முன்னாலேயே வாழும் மக்களுக்கிடையே முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் இப்பொழுதுள்ள மக்களுக்கும் எவ்வளவு சிந்தனா சக்தி, செயல்திறன் வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் தான் ஸ்ரீ ராமபிரான். அப்படி அவர் வாழும் அந்த நேரத்தில், அதுவும் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று சொல்கின்ற காலகட்டத்தை கொஞ்சம் தாண்டி வந்திருக்கலாம் என்பது வந்து அடியனுடைய சிந்தனை. ஏனென்றால் வானரப்படையுடன் சேர்ந்துதான் சீதையை மீட்டார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மக்களுடைய சிந்தனா சக்தியானது எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஆகவேதான் 2 தர்மங்களில் ஏதாவது ஒரு தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எந்த தர்மத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு அரசனாகப்பட்டவன் மக்களுக்கு அரசனாக இருந்து ஆற்றும் தர்ம பணியே மேலானது என நினைத்தார் பகவான் ஸ்ரீராமபிரான். ஆகவேதான் மனைவியை வந்து காட்டிற்கு அனுப்பினார். இது வந்து இருவருக்குமே ஒரு புரிதலின் பேரில் தான் இது நடந்தேறி இருக்கும். இப்பொழுது வந்து எங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்களேன், என்னுடைய கணவர் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டாருன்னா அவர் வந்து என்னை வந்து ஒரு பார்வை பார்ப்பார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நான் வந்து அவர் வெளியே செல்கிறார், நான் சென்று அவருக்கு கதவை திறந்து வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இந்த புரிதலானது எங்கள் இருவருக்கும் உள்ளே இருக்கிறது. அதுபோல இப்போ ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கணவன் மனைவிக்குள்ளே அவர்களுக்கு மட்டுமே உரித்தான புரிதலானது இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தெய்வமே தம்பதிகளாக வந்து வாழ்ந்தவர்கள் தான் ஸ்ரீ ராமபிரானும் சீதாதேவியாரும். அவர்களுக்கு உள்ள புரிதலின் பேரில் தான் இந்த சம்பவமானது நடந்தேறியது. அரசியாரான சீதையும் நன்கு இந்த சந்தர்ப்பத்தை இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டுதான் அவர் வந்து கானகத்திற்கு சென்றார். அதற்காகவே அவர் பெற்ற குழந்தைகளையும் கூட ராமனின் புகழ் பாடி அவர்களுடைய புகழை கூறி அவர்களை வளர்த்தார். ஆகவேதான் 2 குழந்தைகளும் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே என்று ராமனுடைய புகழ் பாடினார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது சில காலங்களுக்கு பிறகு ராமபிரான் நாட்டு மக்களின் நன்மைக்காக அஸ்வமேத யாகம் நடத்தினார். அந்த அஸ்வமேத யாகத்தின் போது மனம் திருந்திய மக்கள் அனைவருமே ராமபிரான் தங்களுடைய நன்மைக்காக மனைவியை பிரிந்து எவ்வளவு துயரை அனுபவித்து, ஏகபத்தினி விரதனாக இருந்தும் எவ்வளவு துயர்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று மிகவும் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு சீதா தேவியை ஒரு தங்க சிலையாக, தங்க பதுமையாக வடித்து அவரை அருகில் அமர்த்திதான் ராமபிரான் அஸ்வமேத யாகம் செய்தார். அந்த தங்க பதுமையான சீதா தேவியை வடிப்பதற்கு மக்கள் அனைவருமே தங்கள் அணிந்துள்ள நகைகளை, வளையல், கழுத்தில் அணிந்துள்ள, காதில் அணிந்துள்ள நகைகள், எல்லா நகைகளையும் கொடுத்து பயபக்தியுடன் கொடுத்து உதவினார்கள். இப்படித்தான் வந்து இந்த நடந்தேறியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு புண்ணியவானான, ஒரு தர்மவானான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வணங்குகிறேன். ஜெய் ஸ்ரீராம். அடியேன் மதுரையில் வாழும் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு இல்லத்தரசியாவேன். அடியேன் இன்றைய தினம் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். இதில்
பகவத்கீதையை அடியேன் முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை முழுவதுமே பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ளும் வண்ணமாக கதையாக கூறியிருக்கிறேன். ஆகவே இந்த யூடியூப் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.